Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான கடலைப்பருப்பு சட்னி அல்லது சென்னா தால் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். புளியோதரை, தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு தேங்காய் சட்னிக்கு பதிலாக இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு அரை கப் அளவு கடலைப்பருப்பு அல்லது சென்னா தால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அது நல்லா சூடான பின்னாடி அதில் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அந்த பருப்போட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது. கலர் ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு கருகிரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். அது நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்ய போகிறேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் காரம் கம்மியாக தான் செய்ய போகிறேன். 6 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மிளகாய் வத்தலும் கருகாமல் அந்த எண்ணெயில் லைட்டாக சாட்டை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 சின்ன தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். அந்த 2 தக்காளியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டாச்சு. தக்காளியை லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கின பின்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த தேங்காய், தக்காளி, மிளகாய் வத்தல் அது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சால்ட்டு சேர்த்து வதக்கும் பொழுது அந்த தக்காளி நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் அந்த ஹீட்லேயே நம்ம சாட்டை பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா ஆறின பின்னாடி நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்ச பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த பருப்பு, அந்த தக்காளி வதக்கினது நல்லா ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள் எந்த அளவு ஃபைனாக அரைச்சிருக்கோன்ட்டு. நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி துவையல் மாதிரி வேணும் அப்படின்னா சால்ட் ஆட் பண்ணி தாளிக்காமல் அப்படியே நம்ம துவையலாகவும் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம சட்னியாக தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அந்த சட்னியில் கொட்டியாச்சு. நம்மளோட சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.